வேட்புமனு தாக்கல் செய்ய திருச்சி விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் திருச்சி விமான நிலையம் வந்தடைந்த விஜய் தன்னுடைய பிரச்சார வாகனத்தில் ஏறக்கூடிய காட்சிகள். நேர்களுக்கு தெரியும், இந்த சட்டமன்ற தேர்தலில் 2 சட்டமன்ற தொகுதிகளில் அவர் போட்டியிடுகிறார். ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில் அவர் போட்டியிடக்கூடிய நிலையில் வேட்புமனு தாக்கலை இந்த திங்கட்கிழமை செய்திருக்கிறார். இரண்டாவதாக அவர் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய தொகுதி திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி. இன்னைக்கு பிரச்சாரமும் மேற்கொள்கிறார். அதற்காக முதற்கட்டமாக திருச்சி விமான நிலையம் வந்தடைந்து அங்கிருந்து வேட்புமனு தாக்கல் செய்ய கிளம்புகிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். இன்றைய அவருடைய நிகழ்ச்சியின் நிரல் பற்றிய விரிவான விவரங்களோடு செய்தியாளர் தினேஷ் இணைந்திருக்கிறார். தினேஷ், ஓட்டு. வணக்கம். அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். இதற்காக பெரம்பூர் தொகுதியில் ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் இன்றைய தினம் திருச்சி கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக சற்று நேரத்திற்கு முன்பாக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சிக்கு வருகை தந்துள்ளார். திருச்சிக்கு வருகை தந்த அவருக்கு அந்த விமான நிலையத்தில் குவிந்திருந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்து கரகோஷம் எழுப்பி அவரை வரவேற்று வருகின்றனர். தற்போது அவர் பிரச்சார வாகனத்தில் ஏறி அங்கிருந்து நேரடியாக சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருச்சி மாநகராட்சி மண்டலம் 2 என்ற அலுவலகத்தில் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுவதற்கான தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளார். அதனைத் தொடர்ந்து அதற்கு அருகாமையிலேயே பார்த்தோமேனால் மரக்கடை, அதாவது திருச்சி காந்தி மார்க்கெட் அருகே இருக்கக்கூடிய மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ளார். இந்த பகுதி முழுவதும் பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட பகுதி. இந்த பகுதியில் தனது பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ளார். இதற்காக விரிவான ஏற்பாடுகளை நினைவூட்டுங்க. முதற்கட்டமா அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார் இல்லையா? கரூர், தஞ்சாவூர், கரூர்லாம் போறதுக்கு முன்னாடி முதல்ல திருச்சியில இருந்து ஆரம்பிச்சார். அப்ப அவர் பிரச்சாரம் செய்ததும் திருச்சி மரக்கடை பகுதி தான் இல்லையா? அதேதான். அதாவது அவர் முதலாக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு திட்டம் செய்யப்பட்டு அதனை தொடங்கிய பகுதியும் இதே திருச்சியிலிருந்து தான் தொடங்கினார். அவர் அதை பேசிய பகுதியும் அதே மரக்கடையினுடைய எம்ஜிஆர் சிலை முன்பாக தான் பேசினார். இன்றைய தினமும் பார்த்தீங்கன்னா அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்த பின்னர் அதே பகுதியில் அதே இடத்தில் பேச உள்ளார். ஆனால் கடந்த முறை செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகளை தாண்டி இந்த முறை பலமான அந்த தொண்டர்களுக்கு ஏற்ற ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள், விரிவான ஏற்பாடுகளை வந்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பிலும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பில் எவ்வித குறைபாடும் ஏற்படக்கூடாது என்பதற்காக காவல்துறையில் சுமார் 600க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. மேலும் அவர் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய இடத்திலிருந்து சுமார் 300 மீட்டருக்கு முன்பாகவே அனைத்து வாகனங்களும் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டுள்ளது. அவர் இந்த பகுதிக்கு வந்து வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு மரக்கடை பகுதிக்கு சென்று தொண்டர்கள் மத்தியில் அவர் இந்த கிழக்கு தொகுதியில வந்து பிரச்சாரத்தை தொடங்கிய பின் அங்கிருந்து நேராக தஞ்சை, அதாவது பால்பண்ணை அருகே இருக்கக்கூடிய கிழக்கு தொகுதியினுடைய தேர்தல் அலுவலகத்தை செல்வதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. அங்கு அலுவலகத்தை திறந்து வைத்துவிட்டு மீண்டும் விமானம் மூலம் சென்னை திரும்புவதாக திட்டமிடப்பட்டுள்ளது. இவ்வாறாக தொடர்ந்து இந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பயணமானது திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்கான ஏற்பாடுகளும் காவல்துறை மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் சார்பாகவும் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி வந்தார். தன்னுடைய பிரச்சார பயணத்தையும் தொடங்கி இருக்கிறார். அவர் தன்னுடைய பிரச்சார பயணத்தை இந்த திங்கட்கிழமை அவர் போட்டியிடக்கூடிய முதல் தொகுதியான பெரம்பூர் தொகுதியிலிருந்து தொடங்கினார். அதற்கு பிறகு சுற்று வட்டாரத்திலையும் பிரச்சாரம் செய்தார். அது பாதியில் நிறுத்தப்பட்டது. செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ்னால அவங்க எழுப்பினாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற கன்சர்ன்ஸ் எல்லாம். இந்த நிலையில் 2ஆம் கட்ட பிரச்சாரத்தை திருச்சியில் செய்கிறார். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலும் விஜய் போட்டியிடக்கூடிய நிலையில் இன்றே வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.